ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் ட்ராக் டிசைனர் மானுவல் எபிசோட் 32 தான் பார்க்க போகிறோம். வாங்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டை தான் கட்டுறாங்க. அப்போ கரீனா இருந்துட்டு குட் நைட் பிரதர், நான் இன்னைக்கு சீக்கிரமாக தூங்க போகிறேன், இந்த பெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறா. ஹீரோவும் ஆமாம் குட் நைட் கரீனா, நல்லா தூங்கு அப்படின்ட்டு கதவை சாத்துறான். நாளைக்கு சேர்மன் என்னை பப்ளிக் கேவுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிறதோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் ரொம்ப நாளாக லெவல் பண்ணலையே இருக்கேன், நான் சீக்கிரமாக லெவலப் பண்ணி ஆகணும். நான் போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் உனக்காக நான் இந்த ஏலத்தில் அந்த கோல்டன் எலிக்சர் எடுக்கிறேன் கரீனா, நீ நிச்சயமாக காலை மறுபடியும் பெறுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல் மூலியமா அவன் இன்னொரு உலகத்துக்கு போனான். ஹீரோ அங்கே வந்து அவன் சூட்டை மாட்டிக்கிட்டு இன்னும் சாக்குரா திரும்ப இல்லையா, அவள் திரும்ப வந்ததும் அடுத்த 3 நாளைக்கு எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத பிளான் பண்ண வேண்டியதான். இந்த உலகத்தில் வர அவள் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண வைக்காது. சாக்குரா அந்த ரிஃபைனிங் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சதை கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் நாளைக்கு காலைல வந்துடுவான்னு நினைக்கிறான். யோசிச்சு பார்த்தா அவள் எங்கே தான் போயிருப்பா, இல்லை ஒருவேளை அவளுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க அங்கே. அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் வானத்தில் பறந்துட்டு இருந்த காக்கா டக்குன்னு ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அது வந்து அட்டாக் பண்ணதில் ஹீரோ நின்றுட்டு இருந்த இடமே நொறுங்குது. அதை பார்த்த ஹீரோவும் இது மேஜிக்கால தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க, யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்குறான். அந்த நேரத்தில் அங்கே ஒருத்தி வந்து நான் அவனை ஒரே அட்டாக்ல நாக் பண்ணிடலான்னு நினச்சேன், அவனை குறைச்சி மதிப்பிட்டேன், இந்த சேலஞ்ச் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் கத்தி எடுத்துக்கிட்டு இங்கே நீ என்ன பண்ற அப்படிங்கிறான். இவங்க ஏன் என்ன டார்கெட் பண்றாங்க, ஒருவேளை இவங்க அசாசின்கள்ட்ட இருப்பாங்களா. அந்த நேரத்தில் அவளும் உன் கண்ணு நல்லா இருக்கு, அவ்வளோ மோசம் இல்லை அப்படிங்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோவை பின்னாடி ஒருத்த அட்டாக் பண்றான். அதை பார்த்தா ஹீரோவும் இன்னொருத்தனா அப்படிங்கிறான். ஹீரோ எப்படியோ தடுத்து லெவல் 13 அசாசினா, அதோட இவன் காம்பேக்ட் வர 35,000 இருக்கு அப்படிங்கிறான். இன்னும் என்கிட்ட இந்த அல்டிமேட் பிசிக்ஸ் மட்டும் இல்லைனா என்ன அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஹீரோ வச்சு பார்க்குறான். அந்த நேரத்தில் இவனும் எப்பறம் என் அட்டாக் தடுத்தான் அப்படின்னு பார்க்குறான். அவ கூட எப்பறம் இவன் அட்டாக் தடுத்தான் அப்படின்னு பார்க்குறான். சின்ன இடத்த 2 ஹை லெவல் ஹீரோஸ் கூட சண்டை போடுறது ரொம்ப எனக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு அப்படின்ட்டு அந்த வீட்டு மேலாட்டி கீழே குதிக்கிறான். ஹீரோ அல்டிமேட் பிசிக்ஸை லெக்ல யூஸ் பண்ணி எப்படியோ தப்பிச்சிடறான் கீழே குதிச்சதுலாட்டு. அவங்க 2 பேரும் ஹீரோ என்னதான் பண்றாங்கன்னு ஒரு மேட்டு மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த ஹீரோவும் இவங்க என்ன கொல்ல போறேன்னு சொன்னாங்க, இவங்களை யார் ஹையர் பண்ணியிருப்பா, எப்படியும் உங்கள்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அப்போ ஹீரோ நீங்க யாரு, எதுக்கு வந்து என்ன அட்டாக் பண்றீங்க அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பொண்ணும் கவலைப்படாத, என்ன ஹையர் தான் பண்ணாங்க, என்ன ஒரு அன்லைக் ஹியூமன் பாய். அந்த நேரத்தில் அந்த இன்னொருத்தனும் ஏ பாய் எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறான். 100% ஸ்ட்ரைக் ரேட் கொண்ட என் பிளைண்ட் ஸ்ட்ரைக் எப்படி நீ தடுத்த, எப்படி நீ லெவல் 12 வாரியர் தான், ஆனால் உன் மூமெண்ட் ஸ்பீடும் கண்ட்ரோலும் நீ லெவல் 12 இல்லாத மாதிரி இருக்கு. அதுக்கு அவர் இருந்துட்டு ஆமாம் இவன் என் மேஜிக் அட்டாக்கோட டாச் பண்ணிட்டான், சரி இப்போ என் ஜாபை கம்ப்ளீட் பண்ண வேண்டிய நேரம் அப்படிங்கிறா. அப்படி சொல்லிட்டு சடனாக அவங்க 2 பேரும் மறைஞ்சிடறாங்க. அங்கேட்டு மறைஞ்சு மேலேட்டு ஹீரோ அட்டாக் பண்ண ஒருத்தன் வந்து ஸ்னேக் ஹைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த நேரத்தில் கீழேட்டு அவள் வந்து ஹேமர் ஹிட் அப்படின்னு யூஸ் பண்ணுறான். என்னதான் அவங்க அட்டாக் பண்ணாலும் ஹீரோ எப்படி அதை தடுத்துறான். அவள் தடுத்ததை பார்த்ததும் இவன் எப்படி அதை டாச் பண்ணான் அப்படின்னு கத்துறாவ. நேரத்தில் அவனும் இவன் எப்படி அட்டாக் டாச் பண்ணான் அப்படிங்கிறான். அவங்கள்ட்ட அமைதியாக சரண்டர் ஆவான்னு நீங்கள் நினச்சிங்களா. ஹீரோ டக்குன்னு அங்கேட்டு ஜம்ப் பண்ணி டண்டர் செயின் ஃபால் அப்படிங்கிற அட்டாக்கை ஹீரோ யூஸ் பண்ணுறான். அந்த அட்டாக்கே அவன் எனர்ஜி ஷீல்ட் போட்டு தடுத்துறா. அந்த நேரத்தில் அவனும் டண்டர் செயின் அட்டாக்கா, இந்நேரம் லெவல் மட்டும் அதிகமாக இருந்தது, எனக்கு காயம் இல்லாமல் இதில் தப்பிச்சிருக்கவே வைக்காது. துரதிருஷ்டவசமா நீ லெவல் 12 தான், எங்கள்கிட்ட நீ இப்போ போராடுறது தேவையில்லாமல் உனக்கு வழியை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறான். அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணி ரெயின் ஸ்டார்ம் அப்படிங்கிற அட்டாக் யூஸ் பண்ணுறான். அதை இப்படியே ஹீரோ அவன் கத்தி வச்சு தடுக்கிறான். நேரத்தில் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு நீ என்ன மறந்துட்டியா அப்படிங்கிறா. அந்த அட்டாக் ஹீரோ டாச் பண்ண வைக்காம அவன் வயிற்றுலேயே வாங்குறான். அது அவன் வயிற்ற ஓட்ட போட்டிட்டு போகுது. அந்த நேரத்தில் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், 2 ஹை லெவல் எனிமி கூட சண்டை போடுறது உண்மையிலேயே முடியாத காரியம் தான். அந்த நேரத்தில் அவனும் நீ ரொம்ப நாள் லெவல் பண்ணதுலேயே நீடிச்சது அதிசயம் தான். அந்த நேரத்தில் அவளும் ஒழுங்காக உன் அப்பனை கீழே போட்டு எங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகிடு அப்படிங்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோவும் இவங்க நோக்கம் தான் என்னமா இருக்கும், நம்ம கடைசியில் அந்த டிவைன் ஹேமரை பயன்படுத்தி என் லைஃப்பை ரிஸ்கில் வச்சு தான் ஃபைட் பண்ணுமா அப்படியே யோசிச்சுட்டு ஹீரோ அந்த டிவைன் ஹேமரை சமன் பண்ணுறான். அதை பார்த்து அவங்களும் இவனோட எனர்ஜி சடனாக எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஹீரோ பார்க்குறாங்க. ஹீரோவை பார்த்தா சுற்றியே இப்போ சமன் பண்ணிக்கிட்டு பறந்து வரான். அந்த நேரத்தில் ஒரு வாய் சுயேஷி நீ இன்னுமே இது மறைக்கிறதானே அப்படின்னு. ஹீரோவும் இந்த வாய்ஸ் அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா கெவின் ஹீரோவை பார்த்து பிளாஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு கை காட்டுறான். அவன் சொன்ன மாதிரியே ஹீரோ வெடிக்கிறான், அவன் வாயிலேட்டு ரத்தத்தை கக்குறான். ஹீரோவும் எஞ்சி மாஸ்டர் கெவின் அப்படின்னு கத்துறான். கெவின் இருந்துட்டு உங்கள் உடம்புல நான் அந்த டார்க்னஸ் எடுக்கும் போதே உங்கள் உடம்புல சீக்கிரட்டாக நான் ஒன்று வச்சுட்டேன், உங்கள்கிட்ட வந்து அந்த மிஸ்டீரியஸ் எனர்ஜி அதுதான் உங்கள் டேலண்ட்டு காரணமா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஹீரோ வந்துட்டு ஏன் எனக்காக நீ செஞ்சதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்குறான். கெவின் இருந்துட்டு உனக்காக ஏதாவது செஞ்சானா, ஏ முட்டாள் ஹியூமன், இந்த நிலையில நீ ரொம்ப பாவமாக எனக்கு இருக்க, நீங்கள் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க, ஆனால் நீ ஒரு கம்ப்ளீட் முட்டாள் தான் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் அவளும் மாஸ்டர் கெவின் தானாகவே வெளியே வந்துட்டாரு, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நேரத்தில் அவனும் அந்த காயத்தை வச்சுட்டு இனிமேலாம் நீ தவிக்கவே முடியாது அப்படிங்கிறான். நீங்கள் ஹெல்ப் பண்ணதை நான் பாராட்டுறேன், நீங்கள் கேட்ட அந்த பார்டர் பிரேக்கிங் போர்ஷன் அதை நான் உங்களுக்கு நாளைக்கு செஞ்சு தரேன், அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிடுங்க அப்படிங்கிறான். அதுக்கு அவங்களும் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணிட்டோம், கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு அவன் யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த மாரி முட்டாளை என் கையால் ஆக்கிறதுக்கு ஒரு ஹை லெவல் போர்ஷன் செஞ்சு தரேன்னு சொன்னாலே போதும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் ஹீரோவை பார்த்து சுயேஷி நீ போராடாத, அந்த சீக்ரெட் உன் நெஞ்சை இன்னும் பாதிச்சிருக்கு,
இப்போ என்னை தடுக்க உங்ககிட்ட சக்தியே இல்லை அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கு ஹீரோ வந்துட்டு என்கிட்ட ஏன் இதை பண்ணீங்க, நான் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிறான். அவனும் ஹீரோ கிட்ட வந்து இல்லை சுயேஷி, உன்னோட ரிஃபைன் பண்ணுற டேலண்ட் அது எனக்கே பாதிப்பாக வந்துடும், அதனால தான் நீ சாகணும். அதை மீறி உனக்கு யாராவது குற்றம் சொல்லணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்க, உன்னை பாதுகாக்காததுக்கு நீனே ஒன்னையே குற்றம் சொல்லிக்க அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இதான் காரணமா, இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. கெவினை பார்த்து கிரேட் மாஸ்டர் கெவின் ஜீனியஸ்னு அழைக்கிறவரு என்ன பார்த்து பயப்படுறாரா, என்ன ஒரு கோலை அப்படிங்கிறான். அப்படி ஹீரோ சொன்னதை கேட்ட கெவின் ரொம்ப கோவமாயி சாவு உன் மூளையை வெட்டி துண்டு துண்டா வெட்டுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு கத்துறான். அந்த நேரத்தில் அங்கே ஃபீரின் வந்து மாஸ்டர் அவனை விட்டுருங்க அப்படின்னு கத்துறா. அவளை பார்த்தா கெவினும் ஃபீரின் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா அப்படிங்கிறான். அங்கே வந்து ஃபீரின் அடங்கிட்டு உங்களை மாதிரி ஒருத்தர் யோசிச்சு கூட போய் சண்டை போடுறதா, அவர் உங்களுக்கு என்னதான் செஞ்சாரு, அவர் சார்பாக நான் அனுப்பி வைக்கிறேன், ப்ளீஸ் அவங்களை விட்டுருங்க அப்படிங்கிறா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நீ ஒரு மனிதனுக்கு காரணம் காட்டுறியா, ஆனா ஃபூரேன் இதெல்லாம் உனக்கு புரியாது, ஏன்னா நீ ரொம்ப எங்கா இருக்க, இதுல வந்து தலையிடாத, இங்கேட்டு போயிடு இல்லைன்னா உனக்கு கடுமையாக தண்டிப்பேன் அப்படிங்கிறா. அதுக்கு அவளும் ஆனா அப்படிங்கிறா. அப்படி அவள் சொல்ல வரத்துக்குள்ளேயே இங்கேட்டு போ அப்படின்னு எட்டி உதைக்கிறான். சுயேஷி யார் இருந்தாலும் காலம் இல்லை, ஏன்னா நீ வாழ போகிற கடைசி நாளி தான் அப்படின்ட்டு மேஜிக் பவர் எடுத்து ஹீரோ அட்டாக் பண்ண போகிறான். இங்கே பின்னாடி தமிழ் பட ஹீரோயின் மாரி ஃபீலின் இருந்துட்டு நோ சுயேஷி அப்படின்னு கத்துறா. மாஸ்டர் கெவின் இவ்வளோ கோவமாக அந்த மேஜிக் யூஸ் பண்ணுற அளவு இவன் என்ன பண்ணானே எனக்கு தெரில. அது என்னன்னு அவன் தெரிஞ்சதுக்கு முன்னாடியே அவன் மூளை துண்டு துண்டா ஆகிடுவான். இனிமே கவலை இல்லை, மாஸ்டர் கெவின் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படிங்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோ பார்த்தா இதானா அப்படிங்கிறான். அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோ அந்த அட்டாக் மூலமா அட்டாக் பண்ண வராரு. அந்த நேரத்தில் அட்டாக்கே லான்ச் பண்ணிடுறாரு. அந்த நேரத்தில் ஒரு நோட்டிஃபை டிவைன் சிஸ்டம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு, 10% வந்திருக்குன்னு. அப்படி ஆனதில் அந்த அட்டாக்கே கேன்சல் ஆகி வெடிக்குது. அதை பார்த்தா கேவனும் இங்கே என்ன நடக்குது, என் மேஜிக் பவர் அது ஒரு நொடியில் ஒழிஞ்சிட்டான், அந்த அசாசினும் இன்னும் உயிரோடு இருக்கான், இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறா. ஃபீரினும் ஷியோஷி அப்படின்னு பார்க்குறா. ஹீரோவும் அவனை ஹீல் பண்ணிக்கிட்டே ஏஞ்சி தேங்க்யூ ஃபீரின், எனக்காக போதுமான நேரம் வாங்கி கொடுத்த அப்படிங்கிறான். அப்போதான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. என் நெஞ்சில் இருந்த சீக்ரெட் வெடிச்சப்பதான் என் டிவைன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆச்சு, நான் அதுக்கு தான் நன்றி சொல்லணும், அது மூலயமா தான் என் உடம்பை மீக்க வச்சது அப்படிங்கிறான். அப்போதான் அந்த வார்னியை கட்டுறாங்க. டிவைன் சிஸ்டம் வார்னிங், உங்கள் உயிருக்கு ஆபத்தான ஒன்று நடந்திருக்கு, அதனால இந்த சிஸ்டம் உங்களை ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு வருது. அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது வந்து இந்த அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்களோட ஆற்றலை உறிஞ்சிக்கும் அப்படிங்கிறான். அப்புறம் அது மறைஞ்சி என் முன்னாடி நிலைமைக்கு நான் வந்துடும் அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோக்கு நடந்ததை காட்டுறாங்க. என் எரிஞ்சு போன பாடி மேலே டிவைன் டெண்டர் மறுபடியும் வந்துச்சு, வேற மாதிரி கூறணும்னா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அவன் டிவைன் அமரை சமர் பண்ணுறான். இங்கே நான் ஒன்று வாழணும் இல்லைனா சாகணும் அப்படிங்கிற மாதிரி இறங்குறான் ஹீரோ. எவ்வளவு வலியாக இருந்தாலும் இல்லை என் உடம்பே அழிஞ்சு போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு ஹீரோ அந்த ஹேமரை சமன் பண்ணுறான். உங்களை எல்லாத்தையும் இங்கேயே இப்பயே நான் இப்போ கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் டிவைன் வரும் கைக்கு வருது. வந்த வகுத்து அவன் கையில் இருந்தது இதெல்லாம் கீது. அந்த சக்தி தாங்காமல் அவனோட உடலே கிளியுது. ஆனாலும் அவன் உயிரோட இருக்கான். இது ஸ்டேபிளாக இல்லை, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அவன் எப்படி அந்த சுத்தியில கொண்டு வந்தான், இதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறான் கெவின். அந்த நேரத்தில் அந்த அசாசினும் வந்து மாஸ்டர் கெவின் அந்த பையன் சாதாரணமாக தெரியல, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அவளும் என் மேஜிக்கை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், அவனை டிஸ்ட்ராய் பண்ண, இனிமேல் நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோ பார்த்த கொடூரமாக அந்த சுத்தியில வச்சு வந்துக்கிட்டு இந்த பேரழிவே என்னோட அதிர்ஷ்டமாக மாறுது, இந்த சுத்தியை நான் வச்சிருக்கனால என் உடம்பு அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த நேரத்தில் அப்டேட்டுங்கிறதுனால என் பாடி ஹீல் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறான். இப்போ எல்லாத்தையும் கிழிச்சு தொங்க விடுவோம் அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். கெவினும் மேஜிக்கை வச்சு ஷீல்டு அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறான். அது எப்படியோ ஹீரோ அட்டாக் பண்ண வரதுல ஷீல்டு வந்து அந்த ஷீல்டுலேயே ஹீரோ அடிக்கிறான். அந்த அசாசின ஹீரோவை பார்த்து முட்டாள், நீ எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த டபுள் எனர்ஜி ஷீல்டை நீ உடைக்க வைக்காது அப்படிங்கிறான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கனே ஹீரோவை பார்த்தா அந்த ஷீல்டெலாம் உடச்சி எறிகிறான். ஹீரோ அந்த ஷீல்டெலாம் உடச்சிட்டு உன்னை நான் துண்டு துண்டாக கிழிக்க போகிறேன்னு சொன்னேன் அப்படிங்கிறான். அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். வீடியோ டிலே ஆகிறதுக்காக எனக்கு செமஸ்டர் ஆரம்பிச்சிருச்சு. நான் செமஸ்டருக்கு நேற்று படிச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி எக்ஸாமு, அதனால தான் வீடியோ கொஞ்சம் டிலே ஆகுது. இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக போடுவேன், ஆனால் ரொம்ப நடுவில் விட்டு போனால் கவலைப்படாதீங்க, இந்த வாரம் மட்டும்தான், அடுத்த வாரம் ஃப்ரீ தான். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ தேடி வந்துகிட்டே இருக்கும்.